விஜய் சாரோட வருகை தமிழ்நாட்டுக்கு தேவை. அது தேவையில்லைன்னு யார் வேணாலும் இந்த ஜனநாயக நாட்டில் அரசியல் ஆரம்பிக்கலாம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பதான் களம் சூடு பிடிக்குது, இன்னும் ஒரு வருஷம் இருக்கும். அவர் களத்தில் இறங்கி விளையாடட்டும், பார்ப்போம். எல்லா அரசியல் கட்சியும் அனுபவம் வாய்ந்த கட்சி தான். பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க, திமுக, அதிமுக, பல கட்சிகள் இருக்காங்க. என்ன 2026 ஒரு கூட்டணிக்கான ஒரு பெரிய கூட்டணியோட உண்மையான ஸ்ட்ரென்த் தெரியற ஒரு இதுவரைக்கும் நீங்க கண்ட எலெக்ஷன்ஸ் வேற, இந்த எலெக்ஷன் வேற வேற இருக்கும். களம் சூடா இருக்கும். எந்த மன வருத்தமும் இல்லாம தான் பாஜக. ஆமா ஆமா, கண்டிப்பா. ரொம்ப நன்றி 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 நன்றி. முதல்ல என்னை அகில இந்திய அமைப்பு செயலாளராக்கிய IJK தலைவர் பாரிவேந்தர் அவர்களுக்கும் இளைய பாரிவேந்தர் ரவி அண்ணன் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறேன். அத மரியாதை நிமித்தமா அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அண்ணே சந்திக்கிறதுக்காக சந்திச்சுட்டேன். அந்த ஒரு விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. காரணம் காரணம் பல விஷயங்கள் இருந்தாலும் நான் அரசியல் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறதுங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 7 வருஷம் எனக்கு ஒரு அனுபவம், பிஜேபியில் கிடைத்த ஒரு அனுபவம் அரசியல் ரீதியாக கிடைச்சிருக்கு. மக்களை சந்திச்சிருக்கேன், எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கேன். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை தொடர்ந்து IJK தலைவரை பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பொட்டன்ஷியலை வச்சுட்டு தலைவர் அந்த பதவி கொடுத்துருக்காங்க. அண்ணனை பார்த்தேன், அண்ணன்ட்ட ஒரு பிளஸிங்கை வாங்கிட்டு. பாஜக உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு தான் கொடுத்துருந்தாங்க, மாநில பொறுப்பே கொடுத்துருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு, அதாவது உங்களை இன்க்ளூட் பண்ணி ஆரோக்கிய வழக்கு, அது நிறைய பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்க பாஜக விலகிறீங்க. அதான் சொல்றேன், விமர்சனங்கள் 1000 இருக்கும். நம்ம என்ன மாதிரி மனிதன் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். திரைத்துறையில 2008ல இருந்து இருக்கேன், எவ்வளவு கிளியரா இருக்கேங்கிறது உலகத்துக்கு தெரியும். சோ விமர்சனங்கள் வர வரதான் ஒரு மனிதனோட வளர்ச்சியும் காண முடியும். முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. என்னோட பல நண்பர்கள் இருக்காங்க, இன்க்ளூடிங் அண்ணாமலை அண்ணனே ஒரு நல்ல நல்ல நண்பர். எனக்கு பல பேர், அதுல சில பேர்கள் அரசியல் ரீதியா இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். சின்ன கட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. IJKங்கிறது 2010ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 14 வருஷம். அதுவும் ஒரு பெரிய கட்சி தான். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் என்னைய தலைவர் நியமிச்சிருக்காங்க.